வணக்கம். பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய இலங்கை நிர்வாகிகளாகிய நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியிலே அமைந்திருக்கக்கூடிய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய தலைமைச் செயலகத்திலே வைத்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கும் அதோட ஒரு பாடசாலை மாணவிக்கும் துவிச்சக்கர வண்டிகளை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஜெர்மனி கென்ஸ்பெக் என்ற இடத்திலே வசிக்கக்கூடிய திருமதி பாஸ்கரன் ஜெயந்தி அவர்கள், அந்த குடும்பம் யாழ்ப்பாணம் அல்லப்பட்டியை சொந்த இடமாக கொண்டவர்கள், ஜெர்மனி நாட்டிலே நீண்ட காலமாக வசித்து வருகின்றார்கள். அவர்கள் எங்களுடைய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஒரு ஆதரவாளர்கள். அத்தோடு எங்கள் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவரும் சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் லண்டன் இலங்கை போன்றவற்றுக்கு பணிப்பாளருமாக இருக்கக்கூடிய அண்ணன் விசுவாசம் செல்வராசா அவர்களால் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சர்வதேச தமிழ் வானொலியினுடைய அபிமானிகளும் கூட நீண்ட காலமாக இந்த குடும்பம் இந்த அறக்கட்டளையோடும் இந்த வானொலி சேவையோடும் நல்ல உறவையும் தொடர்பையும் பேணி வருகின்ற ஒரு வானொலி வரிசையிலே எங்கள் வானொலியிலே ஒரு சிறந்த நேயர்களாக, அதன் நலன் விரும்பிகளாக, உண்மையிலே அந்த வானொலிகளிலே வருகிற பல்சுவை அம்சங்களை ரசிக்கும் குடும்பமாக இருந்து வருகின்ற குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய உதவி திட்டத்திலே திருமதி ஏந்தி பாஸ்கரன் அவர்களுடைய இரட்டை பிள்ளைகள் கார்மேகன் தம்பி 2 பேருக்கும் எங்கள் அறக்கட்டளை சார்பிலே, சர்வதேச தமிழ் வானொலி சார்பிலே, இலங்கையிலே இப்பொழுது இந்த இடத்திலே நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய உபதலைவராக இருக்கின்ற இலங்கை போக்குவரத்து சபையினுடைய ஓய்வு நிலை உத்தியோகஸ்தர் நாரந்தனையை சேர்ந்தவர் செபஸ்டி பீட்டர் ஐயா அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். அதே போல பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஆலோசகர், ஒரு சிறந்த சமூக சேவையாளர், சமாதான நீதவான், ஆவரங்காலை சேர்ந்தவர் ஈனா மயில்வாகனம் ஐயா இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறார். அதே போல எங்களுடைய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய நிர்வாக சபை உறுப்பினர், ஓய்வு நிலை ஆசிரியர், அதாவது சங்கீத ஆசிரியர் மற்றும் சிங்கள பாட ஆசிரியராக கடமையாற்றி கொண்டு அரச உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது தனியார் கல்வியை தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய செல்வி ஜோய் ரூபி அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இப்படியாக எல்லோரும் கலந்து கொண்டு இன்றைய தினத்திலே நான் பூமணி அம்மா அறக்கட்டளையுடைய செயலாளரும் இங்கே பிரசன்னமாகி, முதலிலே இந்த கார்மேகன் இருவருக்கும் எங்கள் அறக்கட்டளை சார்பிலே, பூமணி அம்மா அறக்கட்டளை சார்பிலே, அத்தோடு சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இலங்கை லண்டன் சார்பிலே இந்த 2 தம்பிமார்களுக்கும் எங்களுடைய இனிய பிறந்த நல் வாழ்த்துக்களை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். அவர்கள் உடல் உள ஆரோக்கியத்தோடு இறை அருள் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று இந்த இடத்திலே வாழ்த்தி நிற்கின்றோம். உண்மையிலே ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வருடா வருடம் திருமதி ஜெயந்தி பாஸ்கரன் அவர்கள், அந்த குடும்பத்தினர் உண்மையிலே ஒரு முறை மதுரையிலே உலருணவு கொடுத்தார்கள். அண்மையிலே வவுனியாவிலே அவர்களுடைய மகளுக்கு கார்த்தியாவுக்கு பிறந்த நாள் அன்று உலருணவை கொடுத்தோம். இன்று 2 பேருக்கு நாங்கள் அந்த இருவருடைய பிறந்த நாளாக இன்றைய நன்னாளிலே 43,500 ரூபா பெறுமதியான 2 துவிச்சக்கர வண்டிகளை வழங்குகின்றோம். அந்த வகையிலே உடுப்புட்டி வீதி தொண்டமானாட்டை சேர்ந்த
ஒரு குடும்பத்துக்கு சுயதொழில் செய்வதற்காக உண்மையிலே அவருடைய கணவன் ஒரு ஒரு விபத்திலே சிக்குண்டு அவர் சுயதொழில் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற தருணத்திலே பிள்ளைக்கு மற்றும் சுயதொழில் செய்வதற்கும் ஒரு துவிச்சக்கர வண்டியை கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி, அதே போல நாயம் நாற்காட்டிலே இருக்கக்கூடிய வர்மக்கோட்டுகளே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய ஸ்டான்லி பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பிள்ளைக்கும் ஒரு சைக்கிள் வழங்க இருக்கின்றோம். அப்படியாக இன்றைக்கு இந்த உதவிகளை செய்த திருமதி பாஸ்கரன் குடும்பத்துக்கு அறக்கட்டளை சார்பிலே நன்றி. இந்த நிதி ஏற்பாட்டினை அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய விசுவாசம் செல்வராச அண்ணன் அவர்களுடைய சகோதரன் அமலோத்பவநாதன் அவர்கள் இதை ஏற்பாடு செய்தார்கள். நிதி அனுசரணையை பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த நாட்டிலே பயங்கர பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. இந்த நாட்டிலே பல பொருட்களுக்கான விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நாட்டிலே வரிகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை சாப்பிடுவதற்கே வசதியற்று எத்தனையோ குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றது. கூலி தொழில் கூட செய்ய முடியாத அளவுக்கு தொழில் வாய்ப்பு எல்லாம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த நாடு திவாலாகி போய் விலைவாசி ஒரு பக்கம், எரிபொருள்கள், மின்சாரம், எல்லா கட்டணங்களும் விலை உயர்ந்து மக்கள் சொன்னா துயரங்களை சந்தித்து கொண்டு பெரும் சோதனைகளும் வேதனைகளும் துன்பப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் உண்மையிலே இந்த பிள்ளைகளுடைய முகங்களை அவர்களுக்கு தெரியாது, இவர்களையும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருந்து கொண்டு குளிருக்களே, அந்த ஜெர்மனி நாட்டிலே குளிருக்களே, அங்கேயும் வேலை நெருக்கடி இருக்குது, சம்பள குறைபாடு இருக்கின்றது, அங்கேயும் விலைவாசி இருக்கிறது. அத்தனைகளுக்கும் மத்தியிலே தங்களுடைய தாய் நாட்டை நேசித்தவர்களாக, தாய் மண்ணை நேசித்தவர்களாக, இந்த மக்களை நேசித்தவர்களாக, இந்த பிள்ளைகளை ஊர் பெயர் தெரியாத பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும். தங்களுடைய பிறந்த நாளாகிய நன்னாளிலே தாங்கள் மட்டும் கேக்கை வெட்டி அங்கே கொண்டாடி பிறந்த நாளை மகிழ்வித்து கொண்டாட வேண்டும் என்று நினைக்காமல் இங்கேயும் தங்களுடைய பிள்ளைகள் பேரால் 2 பிள்ளைக்கு இந்த உதவியை செய்யணும் என்று மனம் உவந்து உண்மையிலே இதை நினைத்து செய்த அந்த பெருமதிமிக்க குடும்பத்தை நாங்கள் இந்த இடத்திலே போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம். உண்மையிலே உங்களை நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம். ஏனென்றால் ஊர் தெரியாமல், பேர் தெரியாமல், வலக்கை கொடுக்கிறது இடக்கைக்கு தெரியாமல் உதவி செய்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய வானொலி சேவையினுடைய நெருங்கிய உறவுகள், அவர்கள் தொடர்பாளர்களாக இருக்கின்றார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்கள் அறக்கட்டளை சார்பிலும் அண்ணன் விசுவாசம் செல்வராசா இந்த ஏற்பாட்டை செய்து தந்தார். அவருக்கும் எங்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்த